பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? எதை குறித்தும் பயம் இல்லாமல் எல்லாவற்றை குறித்தும் அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு தைரியத்தோட நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதையும் கடந்து வரும்போது நமக்கு அதில் கிடைக்கிற ஒரு பலன் இருக்குது பார்த்தீங்களா? அது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்கும் குட்டீஸ். நம்மளை எந்த ஒரு இடத்துலையும் கூட சோர்ந்து போக விடாமல் அவருடைய அந்த ஆவியானவர் நம்மளோட இருந்தே நம்மளை என்ன பண்ணிட்டு இருப்பாரு, தேற்றுதலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் இன்னைக்கு அருமையான பாடலை நம்ம பார்த்துருக்குறோம். நான் ஏன் பயப்படணும்? நான் பயப்பட போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு உதவி செய்கிறவரா, எனக்கு பலன் கொடுக்கிறவரா, என்னோட ஏசப்பா என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? ஏன்னா நான் தான் சோர்ந்து போய் எனக்கு யார் தான் இதில் உதவ போகிறான்னு நினைக்கும் போதே அவர் எனக்கு ஒரு உதவியை கொடுத்துருவாரே. அவர் எனக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்து அந்த பாதை வழியாக என்னை நடத்தி கூட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போது நான் எதுக்காக சோர்ந்து போகணும்? நான் எதுக்காக பயந்துட்டு இருக்கணும்? அப்படின்னு எவ்வளோ ஒரு அருமையாக அந்த பாடல் வழியாக நம்ம பாடியிருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? இதை நம்ம லைஃப்பில் உணர்றதுக்கு நம்மளை என்ன பண்ணணும்? நம்மளே ஒவ்வொரு நாளும் தயார்படுத்தணும் குட்டீஸ். அவருடைய உடனிருப்பும் அவருடைய பலனும் அவர் கொடுக்குற உதவியும் நமக்கு நாளுக்கு நாள் நம்மளோட இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எதை குறித்தும் பயந்து போகாமல், நம்ம எதுக்காகவும் சோர்ந்து போகாமல் எல்லாவற்றையும் சோஸ்திரத்தோடும் நன்றியோடும் அவர் இதை எந்த மாதிரியாக நமக்கு அற்புதமாக அதிசயமாக செய்து கொடுக்க போகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த விஷயத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறதுக்கு அவர் நமக்கு நிறைவான ஒரு பலனை கொடுப்பாரு குட்டீஸ். அதுக்கடுத்த வரிகளை பாருங்களேன். என் லைஃப்பில் என்ன போராட்டம் இருந்தால் என்ன, இந்த விஷயம் இப்படி நடந்துருமோ, இல்லை இது இப்படி இருக்குதே, எனக்கு பயமாக இருக்கே, நான் என்ன பண்ண போகிறேன், இதை எப்படி முடிய போகுது, இந்த மாதிரியாக பெரிய பெரிய புயல்கள் காற்று வீசி நம்ம போகிற பாதையை இன்னும் என்ன பண்ண ஆரம்பிச்சிரும், நம்மளோட பாதை சந்தோஷமாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான பயங்கள் எல்லாம் அந்த வழி மாறுதலுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிரும், நம்மளை ஆட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ நம்மளோட பாதையை அது தடுமாற வைக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? ஏன்னா நம்ம போயிட்டுருக்கிற அந்த பாதைக்கு அச்சாணியாக நங்கூரமாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக ஏசப்பா இருக்கும்போது நம்ம எதுக்கு குட்டீஸ் சோர்ந்து போகணும்? நம்ம எதுக்கு குட்டீஸ் பயப்படணும்? ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம நினச்சிக்கணும், நம்மளோட லைஃபோட பேஸ்மெண்ட் ஏசப்பா. இந்த லைஃப்பை இப்படி தான் கொண்டு போகணுன்னு நமக்கு ஆணிவேராக இருந்து ஒரு அச்சாணியாக இருந்து நம்மளை பாதுகாத்து கூட்டு போயிட்டுருக்கிற அவர் ஸ்ட்ராங்காக நம்ம கூட இருக்கும்போது அவருக்கு மேலே தான் நம்ம பயணிச்சிட்ருக்குறோம். அவரோட உள்ளங்கைகளுக்குள்ளே தான் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? எந்த புயலாக இருந்தான்னா, என்ன போராட்டமாக இருந்தான்னா, அவர் நம்மளை என்ன பண்ணிக்குவார், உள்ளங்கைகளுக்குள்ளாக வைத்து நம்மளை அரவணைச்சு பாதுகாத்து அந்த புயலையும் அந்த காற்றையும் கடந்து வர பண்ணிடுவார் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு அருமையான இந்த பாடல் வழியாக பார்த்துருக்குறோம். இது வெறும் பாடல் மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்க்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒன்று குட்டீஸ். அதை தான் இன்னைக்கு சங்கீதம் 118:15 படியாம் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ். ஸோ நீதிமான்களின் கூடாரம் அப்படின்னா
இதுதான் வசனத்தை பார்க்கும்போது அவரோட வார்த்தைகளை கேட்டு அவர் மேலே மட்டும் முழு நம்பிக்கையாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனோட வீட்லேயும் ஒவ்வொரு மனுஷனோட நாவலையும் எப்பையும் ஒரு தைரியமான என்ன நடந்தா என்ன, என் கூட அவர் இருக்காரு, அவர் இதை எனக்காக செய்து கொடுப்பாருங்கிற ஒரு சந்தோஷத்தின் சத்தம், ஒரு தைரியத்தின் சத்தம், ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குமா குட்டீஸ். அதை தான் அந்த வசனத்துலேயே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவரை நம்பி இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் அவர் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை, தலை குனிஞ்சு போக விடுவதில்லை. அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே எல்லா சூழ்நிலைகள்லையும் அவரை ஆர்ப்பரித்து பாட்டு பாடி அவர் செய்த இதுவரையிலும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி நம்ம அந்த ஒரு சூழ்நிலைகளை கடந்து வருவோம். ஸோ அவரை நம்ம லைஃபோட ஆணிவேராக நம்ம பிடிச்சி வச்சுக்குவோம், நங்கூரமாக பிடிச்சி வச்சுக்குவோம். எந்த போராட்டத்தையும் எந்த புயலையும் கண்டு நம்ம பயந்து போகாமல் அவர் இருக்காருங்கிற நம்பிக்கையோடு அதை கடந்து வருவோம். அவர் கண்டிப்பாக நம்மளை தலை குனிய விடாமல் தலை நிமிர்ந்து பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து வந்ததற்கான ஒரு தைரியத்தை நமக்கு கொடுப்பாரு குட்டி. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா. அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட இம்மட்டுமாய் எங்களை பலப்படுத்தின நீங்கள் இப்பயும் கூட எங்கள் லைஃப்பில் என்ன போராட்டம், என்ன புயல், என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட எங்களுக்கு அதை குறித்து கவலை இல்லை டாடி. ஏன்னா நீங்கள் எங்கள் லைஃபோட நங்கூரமாக, நீங்கள் எங்கள் லைஃபுக்கு ஆணிவேராக இருக்கீங்க. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த சூழ்நிலையை உம்முடைய சித்தத்தின்படியாக கடந்து வர எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமீன்.